டிட்வா புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நகர்ந்து வருவதால் சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், வணக்கம். தற்போது எந்த பகுதியில் இருக்கீங்க? மழையினுடைய அளவு எப்படி இருக்கு? விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். இந்த டிட்வா புயல் குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த டிட்வா புயல் நேற்றைய தினம் பார்க்குறப்ப வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகுச்சு. அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து இப்போது சென்னைக்கு 90லேருந்து 80 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்துட்டு நிலை கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது குறிப்பாக மழையினுடைய அளவு அப்படின்னு பார்க்குறப்ப சென்னையில் இன்றைக்கி பரவலாக மழை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்று காலை முதலே வந்து தூறல் போட்டு கொண்டிருந்த மழை, அதாவது சாரல் மழை அப்படிங்கிறது இப்போது கனமழையாக மாறி இருக்கு. கடந்த 20லிருந்து 25 நிமிடங்களாகவே சென்னையில் குறிப்பாக அண்ணா சாலை, அதே போல் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி, எழும்பூர், இதனுடைய சுற்றுவட்டார பகுதிகள், டி நகர் இருக்கக்கூடிய அந்த மெரினா பீச் உள்ளிட்ட பகுதிகள்லாம் வந்து பரவலான மழை அப்படிங்கிறது பெய்து வருது. இதனால வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகிருக்காங்க. குறிப்பா பள்ளி மாணவர்கள் வந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இந்த விடுமுறை அப்படிங்கிறது அறிவிக்கப்படலை இன்னும் சென்னையில. இன்னும் ஏன்னா புதுச்சேரியில சொல்லியிருக்காங்க, பட் இங்க அறிவிக்கப்படாத ஒரு காரணத்தினால வந்துட்டு முழுக்க முழுக்க நீங்க பார்க்கலாம். இப்போ மழையினுடைய அளவு அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகரிச்சுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மக்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய கைகளில் வந்து குடைகள்லையும் அதே போல் ரெயின்கோட் உள்ளிட்ட உபகரணங்கள் அணிஞ்சு தான் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. காலையிலேருந்தே தூறல் மழை பெய்துட்டு இருந்ததுனால இப்போ வந்து நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து அடுத்ததாக வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து உருவாகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அப்படி இருக்கிற டைமில் இந்த இடைப்பட்ட நேரத்தில் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட காற்றினுடைய வேகம், காற்றை உருவாக்கக்கூடிய புயலாக தான் டிட்வா வந்து உருவாகி வந்துச்சு. அப்படி இருக்கப்போ காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்திலையும் 90 கிலோமீட்டர் வேகத்திலையும் பல்வேறு பகுதியில் இருந்து நம்ம பார்த்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இப்போ புதுச்சேரிக்கு பக்கத்தில் வந்துருச்சு. அடுத்த கட்டமாக சென்னை கிட்ட வந்து 90 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கிறப்ப சென்னையிலுமே அந்த காற்றினுடைய தாக்கம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மழையினுடைய அளவு பரவலாக இருக்கும் பொழுதும் காற்றினுடைய வேகம் அதை விட அதிகமாக இதுக்கப்புறம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் வாகன ஓட்டிகள் எல்லாருமே வந்து பாதுகாப்பாக அவங்க வந்து வாகனத்தை இயக்குமாறும் பாதுகாப்பாக பயணிக்குமாறும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அடுத்து இருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரம் அப்படிங்கிறது பரவலாக வந்து சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்லா வந்து கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு மிக கனமழை, அதி கனமழைக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இதே கனமழை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் வந்து மிதமான மழை பரவலாக பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்க நன்றி நாகராஜன். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feetனு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், launching G Square Etana Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.